வெல்கம் டு திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். பாரம்பரிய முறையில் நான் செய்ய போகிறது. அதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த சீசனில் மட்டும்தான் இது செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன கையில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பதநீர் தான் வச்சுருக்கேன். எங்கள் ஊர் சைடில் இதை சாறுன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இதில் அடியில் சுண்ணாம்பு போட்டு கொடுப்பாங்க. சுண்ணாம்பு இல்லைன்னா இதுக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. இது சுண்ணாம்பு போடுறதுனால இது சாறுன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே குடித்தாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது அப்படியே குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பதநீரில் தான் இந்த ஸ்வீட்டே செஞ்சிங்கன்றது நீங்கள் சொல்கிற வரைக்கும் தெரியாது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு லிட்ரு அளவு பதநீர் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் 1 லிட்ரு. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற குவான்டிட்டி எடுத்துக்கங்க. நான் இது கொஞ்சமாக செய்ய போகிறேன். ஒரு 1/4 கிலோ அளவு அரிசி செய்கிறதுனால இந்த 1 லிட்டர் கரெக்டாக இருக்கும். இது அடியில் சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் கலங்கிடுச்சு. இது அடியில் நல்லா தங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சொம்புலேயே சேர்க்கணும். தங்குறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கனாக்கா வாயில் வெந்துடும்னு சொல்லுவாங்க. எல்லா சுண்ணாமும் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. பாருங்க, நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் உடனே எதில் அந்த ஸ்வீட் செய்ய போகிறோமோ அதில் இந்த பதனியை நம்ம சேர்த்துக்கலாம். பதனியை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே எந்த கிளாஸில் அரிசி அளந்தனோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி வேகணுன்றதுக்காக நம்ம தண்ணியை சேர்க்குறோம். சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரணும். ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக நல்லா கொதிக்கணும். கொதிக்கக்குள்ளே நல்லா வாசனை வர ஆரம்பிக்குங்க. பாருங்கள், நான் 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பதநீரில் தான் செஞ்சீங்கன்றது நீங்களாக சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அரிசி நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், அரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 6 முந்திரி எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு வறுத்த முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நான் 1/2 மூடி தேங்காவை எடுத்து 2ஆக பிரித்து கொஞ்சமாக பொடியாக துருவி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இருக்கக்குள்ளே தான் சாப்பிடக்குள்ளே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காவை எடுத்து நம்ம சாதத்தோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 ஏலக்காவை இடித்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு கைப்பிடி துருண வெல்லத்தை இல்லை நுணுக்குன வெல்லம் எது வேணால் சொல்லலாம், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆல்ரெடி பதனிலே ஸ்வீட் இருக்கும். இந்த ஒரு கைப்பிடி வெல்லம் மட்டும்தான் நான் சேர்த்தேன். வேறு எந்த ஸ்வீட்டும் நம்ம தேய்க்க தேவையில்லை. அதுவே கரெக்டாக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அளவு நல்லா திக்காக காய்ச்சினா பாலை சேர்த்துக்கிறேன். இந்த பாலை சேர்க்கக்குள்ளே நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேருங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள். இப்போ கடைசியாக இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சாதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்ததெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆகி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னாக்கா நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ருசியாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிடக்குள்ள. நீங்கள் பதநீரில் தான் இந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்றது நீங்களாக சொல்கிற வரைக்கும் தெரியாது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட தட்டில் எடுத்து போட்டு சுட சுட சாப்பிடக்குள்ளே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.